ஹலோ மை டியர் இந்தியன் ஹவுஸ் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் நியூ vlog. இன்னைக்கு 6வது நாளாக பே ஆஃப் பெங்கால் கடலில் வலை விட்டு மீன்கள் பிடிக்கிறாண்டி போயிட்டு இருக்கோங்க. இப்போ அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம 5வது நாள் வந்து கடலில் வலை விட்டுருந்தோம்ல, அதுக்கு ரொம்பவே குறைவாக தான் சூரிய மீன் வந்து கிடச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 100க்கும் குறைவான சூரிய மீன்கள் தான் கிடச்சிருந்துச்சு. ஒரே ஒரு கோலா மீன் மட்டும் கிடச்சிருந்துச்சு. அதனால இப்போ அந்த இடத்த விட்டு இப்போ வேற ஒரு இடத்த நோக்கி தாங்க வலை விட்டுருக்காண்டி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடல் பார்க்கும்போது நேற்றை விட கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குதுங்க. நேற்று கொஞ்சம் கடலில் வலை விடும் போதெல்லாம் காற்று கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நேற்றை விட கொஞ்சம் காற்று குறைஞ்சிருக்குங்க கடலில். சுற்றி கடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம கடலில் வலை விடுறதுக்கான இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இன்னைக்கு சரியாக 3 மணிக்கு கடலில் வலை விட ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ 6வது நாளாக கடலில் வலை விடுற அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 1700 பாகம் ஆழம் இருக்குங்க. 1700 பாகம் ஆழமான கடலில் தான் இப்போ வலை விட்டுட்டு இருக்கோம். இப்போ என் கையில் ஒரு சிப்பி ஒன்று வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த சிப்பிலேருந்து ஒரு உயிர் வந்து வரும் பாருங்க. பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கடலில் ஒரு பொருள் ரொம்ப நாள் கிடந்துச்சு அப்படின்னா அதில் இந்த சிப்பி வந்து வளர்ந்துருங்க. நம்ம போட்டுக்கு அடியிலுமே இந்த சிப்பி நிறைய காணப்படும். இது நமக்கு தேவையில்லாத சிப்பி தாங்க. இப்போ கடல் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி கடல் மேலே வச்சு எங்களுடைய மனசுமே ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஏன்னா கடல் மேலே வச்சு நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு டோட்டலாக 5 கட்டா போல வந்து கடலை விட போகிறாங்க. இப்போ 5வது கட்டா போல தான் நம்ம ஆட்கள் கடலை விட்டுட்டு இருக்காங்க. மணி இப்போ 5:22 ஆகுது. சூரியனை பாருங்க. ஒரு பக்கம் கடல்ல வலை எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இரவு சாப்பாடுமே ரெடியாக போகுதுங்க. இன்னைக்கு இரவு சாப்பாட்டுக்கு ரசம் வச்சு இந்த பர்லா மீனை தாங்க சூப்பரா பொரிக்க போறாங்க. மேக்சிமம் இந்த பர்லா மீன் நம்ம போட்ல வந்தாலே நம்ம தோலை உரிச்சு தாங்க சாப்பிடுவோம். தோலை உரிச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இந்த பர்லா மீனை உங்களுக்கு தோலை உரிச்சு சாப்பிட பிடிக்குமா இல்ல தோலோட சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி 5:30 மணிக்கே நம்ம 5 கட்டா போலையுமே கடலில் வந்து விட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஆட்கள் பாராசூட் வந்து போட்டு இருக்காங்க. பாராசூட் போட்டதுக்கப்புறம் இரவு சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க. இன்றைக்கி இரவு சாப்பாடு என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போம். பாராசூட்டுமே போட்டாச்சுங்க. பாராசூட்னா சி ஆங்கர் சொல்லுவாங்கள்ல, அதுதான். நங்குறதுக்கு பதிலாக நம்ம ஆழ்கடலை தான் பயன்படுத்துவோம். இப்போ நம்ம கடலில் வலையுமே விட்டு முடிச்சாச்சு. இரவு சாப்பாடுமே ரெடி ஆகிட்டுங்க. இன்றைக்கி இரவு சாப்பாடு என்ன ரெடியாக இருக்குது அப்படின்னா ரசம் ரெடியாக இருக்குது. அப்புறம் மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்காங்க. என்ன மீன்னா பர்லா மீன் அப்புறம் சவரவாய் மீன், அந்த 2 மீனையுமே பொரிச்சிட்டு இருக்காங்க. மீன் பொரிக்கிற வேலை தீவிரம் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் பொரிச்சோன்னா சாப்பிட வேண்டியதான். இப்போ நம்மளுமே சாப்பாடு வந்து வச்சுட்டு வந்துட்டோங்க. கூட்டாஞ்சோறு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம். பின்னாடியுமே ஆளுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சுடுச்சோறு, ரசம், அப்புறம் பர்லா மீன், அப்புறம் சவரவாய் மீனை வந்து பொரிச்சு வச்சுருக்காங்க. அப்படி மீனை பிச்சு ரசம் சோத்து கூட பிணைஞ்சி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இப்போ இரவு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம போட்டோட வீடியோஸ் பண்ணிட்டோங்க. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அடுத்த நைட்டு வலை பிடிக்கும் போது என்னென்னலாம் நடக்கு அப்படிங்கிறவங்க அடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு எந்திரிச்சு பாராசூட்டை தூக்கிட்டு அடுத்த வலை பிடிக்க வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ குளிருக்கு இதமா ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்த வலை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நம்ம வலையில சூரிய மீன்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டுங்க. எல்லாமே இல்லை சைஸ் சூரிய மீன் தாங்க வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கடல்ல வலை பிடிக்கும் போது ஆரம்பத்தில் என்ன சைஸ் சூரிய மீன் வந்து கிடைச்சிருக்கோ அதே சைஸ் சூரிய மீன் தான் கடைசி வரை கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய மீன்லாம் அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட்டம் கூட்டமாக வாழுங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரே வகையான சூரிய மீன் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து உயிரோட நம்ம வலையில வாகு பீஸ் ஒன்று மாடிட்டு வந்திருக்குங்க. இந்த மீன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வலையில வந்து மாடி இருக்குன்னு நினைக்கும். அதான் உயிரோட வந்திருக்கு. அடுத்து நம்ம வலையில தாவு முள்ளு பேத்த மீன் ஒன்று மாடிட்டு வந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ப்ளூ கலர்ல எவ்வளோ அழகா கியூட்டா இருக்குது பார்த்தீங்களா? இது நமக்கு தேவையில்லாத ஒரு பேத்த மீன் தான். அதனால நம்ம உயிரோட கடல்லே விட்டுறலாம். இப்போ பலூன் மாதிரி காற்றை உறிஞ்சி வச்சிருக்காங்க. அந்த காற்றை ரிலீஸ் பண்ணோன்னா அவன் அழகா நீச்சல் அடிச்சு ஓடிடுவான். இது எல்லாமே இதுவரை நமக்கு கட்டாப்ல கிடைச்ச சூரிய மீன்களுங்க. அடுத்து உயிரோட நம்ம வலையில பர்லா மீன் ஒன்று மாடிட்டு வந்துச்சுங்க. இவன் யாருன்னு தெரியுதா? நம்ம இரவு சாப்பாடு வந்து பொரிச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த மீன் தாங்க. இவன் தோல் ஊற்றி சாப்பிட செமையா இருப்பான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வலையில வந்து மாட்டிருப்பான்னு நினைக்கிறாங்க. நல்லாவே உயிரோட இருக்கிறான். பார்க்கறதுக்கு அழகா இருக்கா பார்த்தீங்களா, கலர் கலரா. ஆழ்கடல்ல உள்ள அழகான மீன்கள்ல இவனும் ஒருத்தங்க.
அடுத்து 2 மயில் கோலா மீனுமே ஜோடியா நம்ம வலையில வந்துச்சுங்க. நமக்கு இன்னைக்கு இந்த முதல் கட்டாப்லயே 50க்கும் மேற்பட்ட சூறை மீன்கள் வந்து கிடைச்சிருச்சுங்க. எல்லாமே எல்லாம் சைஸ் சூறை மீன் தான் கிடைச்சிருந்துச்சு. ஆனா இதுக்கு அப்புறம் தாங்க நமக்கு அதிர்ச்சியே காத்துட்டு இருந்துச்சு. இப்போ முதல் கட்டாப்ல இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் ரேக்ல வச்சதுக்கு அப்புறம் அடுத்து அந்த அதிர்ச்சி என்ன அப்படிங்கறத உங்கள்கிட்ட சொல்றேங்க. அப்படி என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கிற வலை எல்லாமே கூடி மொத்த அடிச்சிட்டுங்க. அப்படிங்கிறப்போ கடல்ல வேலை வந்து சரியான வேலை இருக்கும். ஒரு மீனவன் என்னைக்குமே கடல் மேல வச்சு வேலை பார்க்கறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. ஆனா அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் தான் இன்னைக்கு கிடைக்காது. ஏன்னா வலை இப்படி மொத்தடிச்சு வரும்போது நமக்கு மீனே கிடைக்காதுங்க. வலை எல்லாமே ஒன்று சேர்ந்து கூடி எப்படி மொத்தடிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம நார்மலாக வீஞ்சி மூலமாக தூக்க முடியாதுங்க, கப்பி மூலமாக தான் தூக்க முடியும். இந்த வலை எல்லாத்தையுமே தூக்கினதுக்கு அப்புறம் அதோட நம்ம வேலை வந்து முடியாதுங்க. நம்ம தூக்கின வலை எல்லாத்தையுமே சரி பார்க்கணும். முக்கியமாக நம்ம இவ்வளோ வலை வந்து கூடி இருக்குல்ல, இதில் மீன்கள் வந்து மாட்டியே இருக்காது. அதனால நம்ம உழைப்புக்கேற்ற வருமானம் வந்து இன்னைக்கு கிடைக்காதுங்க. அது இல்லாமல் வேலை ரொம்ப இருக்கும். கடல் மேலே ரொம்ப நேரம் போராடுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால அந்த வலையை வந்து தூக்கவே முடிஞ்சுங்க. கடல் மேலே வச்சு மீனவர்கள் அடிக்கடி சந்திக்கிற இன்னல்கள்ல இதுமே ஒண்ணுங்க. அடுத்து நம்ம வலையில ஒரு கல் கொடுவா மீன் ஒன்று உயிரோட வந்துச்சுங்க. இந்த மீனை எங்க ஊர்ல சடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு பெரிய சைஸ் ஜிலேபி மாதிரி இருக்கும். இந்த மீனோட செதில சுரண்டி கிளீன் பண்றதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மீன் பொரிச்சு சாப்பிட ரொம்பவே சுவையா இருப்பான். அடுத்து நம்ம வலையில 1-2 சிவப்பு நண்டுமே மாட்டிட்டு வந்துச்சுங்க. நம்ம வலையை வந்து அதிகமா சேதமாக்குறது இந்த நண்டு தான். அது மட்டும் இல்லாம இது ஆழ்கடல் நண்டு அப்படிங்கறதுனால இதுல வந்து சதையே இருக்காதுங்க. இந்த நண்டு நம்ம வலையை அதிகமா சேதமாக்குறதுனால நம்ம கடல்ல வலை விடுவோம்ல, அந்த இடத்துல இந்த நண்டு வந்தாலே நம்ம அந்த இடத்துல வலையை விட மாட்டோங்க, வேற இடத்த நோக்கி போயிடுவோம். இந்த நண்டு மேக்சிமம் கடல்ல வந்து கூட்டமாக தாங்க வாழும். வந்துச்சு அப்படின்னா மொத்தமாக வந்துட்டே தான் இருக்கும். இது நமக்கு தேவையில்லாத நண்டு அப்படிங்கிறனால நம்ம உயிரோட கடல்ல விட்டுடலாம். இன்னைக்கு நமக்கு மேக்ஸிமம் இந்த சைஸ் சூறை மீன் தான் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு வலை மட்டும் மொத்தடிக்காமல் வந்துருச்சு அப்படின்னா நிறைய சூறை மீன்கள் பிடிச்சிருக்கலாம். அடுத்து கடலாமை ஒன்று உயிரோட நம்ம வலையில வந்துச்சுங்க. மேக்ஸிமம் கடலாமை வந்தாலே நம்ம அதை உயிரோட கடல்லே விட்டுருவாங்க. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் வலை மொத்தடிக்காமல் வந்துச்சுங்க. அப்படி மொத்தடிக்காத வலையில 1-2 சூறை மீன்கள் வந்துட்டு தாங்க இருந்துச்சு. இப்போ வலை எல்லாத்தையுமே பிடிச்சு முடிச்சாச்சுங்க. நம்ம இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் ரேக்ல வைக்க வேண்டியதான். ஆனா மீனை ஐஸ் ரேக்ல வச்சதோட வேலை வந்து முடியலங்க. இதுவரை முறுக்கடிச்சு மொத்தடிச்சு வச்சிருந்த வலை, அந்த வலை எல்லாத்தையுமே சரி பண்ணணும். அதுக்கு தாங்க ரொம்ப நேரம் ஆகும். இப்போ ஐஸ் அறைக்குள்ள அடுக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைச்ச மீன்கள். இந்த மீன்களுக்கு தான் நம்ம இப்போ ஐஸ் வந்து போட போறோம். கடல்ல மீன்களை பிடிக்கிறத விட அந்த பிடிச்ச மீன்களை கெட்டு போகாம பாதுகாக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ஐஸ் தான் ரொம்பவே தேவை நமக்கு. ஒரு பக்கம் இதுவரை நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்துக்குமே ஐஸ் வந்து போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் காலையில சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு காலையில சாப்பாடு என்னன்னா சூறை மீன் சுக்கா தாங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம மேக்சிமம் கடல் மேல காலையில கஞ்சி கூட்டுக்கு இந்த மாதிரி சூறை மீன் சுக்கா தாங்க வச்சு சாப்பிடுவோம். சும்மா தாறுமாறா இருக்குங்க. ஃபைனலி 6வது நாள் வங்காள விரிகுடாவில் வலை விட்டு மீன்கள்லாம் பிடிச்சிட்டு இப்போ 7வது நாள் கடலில் வலை வைக்கிறதுக்காண்டி வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னைக்கு சூறை மீன் குறைவாக தான் கிடைச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட அந்த மாதிரி சூறை மீன் வந்து கிடைச்சிருந்துச்சு. ஆனால் சைஸ் சூறை மீன் தான் வந்துருந்துச்சு. இப்போ தான் வேற ஒரு இடத்துல வந்து வலை வைக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். அப்புறம் என்னன்னா ஒரு கட்டா வலை வந்து கூடி வந்துட்டுங்க. ஒரு கட்டா வலையில சுத்தமாக மீன் இல்லாமல் வந்துட்டு இப்போ தான் வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.